அப்புறம் நம்ம ஜோனோட அப்பா வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு, அதுக்கப்புறம் அந்த பப்ளி பையனுக்கு, அப்புறம் சன்ஹாவையும் கூப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீங்கள் டின்னர் சாப்பிடுப்பான்ட்டு. அப்புறம் எல்லாரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். க்யூட்டாக தான் இருக்கும். எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சந்தோஷமா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜோனோட அப்பா வந்து சரி இந்த லேடியை பஸ் ஏற்றி விட்டு வரேன், நீங்கள் தனியாக போக வேணாம், நானே வந்து விட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டையும் கொடுத்து இது ட்ராப் பஸ் ஏற்றி விடுறதுக்காக போவார். அப்புறமேட்டுக்கா வந்து நம்ம ஜோனை வந்து சன்ஹாவை பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுவார். ஓகேவா? அப்புறம் நம்ம ஜோஹானும் சன்ஹாவும் வந்து பார்க்லேருந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜோன் என்ன பண்ணுவா, நல்லா மண்ணை நோண்டி அங்கேருந்து ஒரு எர்த்வாம் எடுத்து நம்ம சன்ஹா மேலே போடுற மாதிரி வருவா. 2 பேரும் ஓடி ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க. இதை மேலே வந்து சன்ஹாவோட அம்மா வந்து விண்டோ வழியாக பார்ப்பாங்க. ஆனால் அதை கூட அவங்க முறைச்சுட்டே தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜோன் சொல்லுவான், நான் வேணா எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோ காட்டுமா உனக்குன்னு சொல்லிட்டு சன்ஹா வந்து அவள் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோ, இவ குழந்தையா இருந்தப்போ ஃபோட்டோ இதெல்லாம் காட்டி எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பற்றி அப்படின்னு காட்டிட்டு இருப்பா. அப்புறம் அந்த குழந்தை சொல்ல எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க உன்னோட சிஸ்டர் பற்றி பேசக்கூடாதுன்னு அப்படின்னும் அவன் சோகமாயிரும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இல்லை சாரி, நீ வந்து நான் மிஸ் பண்ணும்போது எங்கள் அம்மா ஃபோட்டோ பார்ப்பேன், அதே மாதிரி நீயும் உன் சிஸ்டர் மிஸ் பண்ணால் உன் சிஸ்டர் ஃபோட்டோ வந்து யாருக்கும் தெரியாமல் தனியாக வச்சு பாருன்னு அப்படி சொல்லிட்டு ஜோன் குழந்தை சொல்லும் க்யூட்டா. அப்புறம் இங்கே ஜோனோட அப்பா வந்து அந்த லேடியை பஸ் ஏற்றி விட்டு கிளம்புவார். அங்கே அந்த லேடியும் வந்து அந்த பையனும் பஸ்ஸில் பேசிட்டு போவாங்க. அந்த குழந்தை கேட்கும், நீங்கள் சாப்பாடு சூப்பரான்னு சொல்லமா, இதே மாதிரி சாப்பாடு எனக்கு டெய்லி செஞ்சு தரீங்களான்னு கேட்குறப்போ, அப்படியே உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா சரிடா செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு கால் வரும். அந்த கால் வந்து ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க. இவங்க ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம சன்ஹா வந்து அவன் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் எல்லாம் எப்பவும் தான் இருக்கும், எல்லாமே குப்பையாக டேபிள் மேலே ஃபுல்லாக ட்ரிங்க் பாட்டில் அதெல்லாம் அந்த குழந்தை க்ளீன் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு ஒரு புக்கில் வந்து அவன் சிஸ்டரோட ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருப்பான் போல், அதை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த குழந்தை. அப்புறம் இங்கே நம்ம ஜோன் வந்து தூங்கிட்டு இருப்பா. அப்போ அவங்க அப்பா வந்து ஜோன் தூங்கிட்டு அடித்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஜோன் வந்து அப்பா நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை தங்கம் கல்யாணம் பண்ண மாட்டேன், உனக்கு தான் பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணுறது கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ண மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஜோனோட அப்பா ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நெய்பரில் இருந்த ஓல்டு லேடியில் கத்திட்டு இருக்காங்க. அவள் எப்படிப்பட்ட பொம்பளையாக இருக்கும் பாரு, ஃபோன் நம்பர் போய் மாற்றிட்டா, பிளைண்ட் டேட் போயிட்டு எதனா ஒரு பதில் சொல்லியிருக்கணும்ல, சே விடு உனக்கு நான் வேற ஒரு பொண்ணாக பார்த்து தரேன் அப்படின்னு போது, இல்லை இதுக்கு மேலே பிளைண்ட் டேட்டே வேணான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஒரு பிளைண்ட் டேட் தப்பாக போயிடுச்சுன்னு எல்லாம் போகாது, அப்போல்லாம் நீ நினைக்காத, வேற பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அந்த 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 டேட் வந்த லேடி இருக்காங்களா அவங்கள காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தங்கச்சிக்கிட்ட வந்து அந்த பப்ளியான பையனை விட்டுட்டு இந்த மாதிரி அம்மா வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வரமா, அது வரைக்கும் நீங்கள் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன், நான் சோல் போயிட்டு ரிட்டர்ன் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிட்ட அந்த குட்டி பையனை ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டுக்குன்னு போகிறாங்க. அழுதுகிட்டே தான் போகிறாங்க கஷ்டப்பட்டுட்டு. அப்போ வந்து நம்ம ஜோன் அப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம சன்ஹா அப்பா, அப்புறம் அவரோட போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சாப்பிட வந்திருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜோனை வந்துட்டு, நீங்கள் என்னோட ஒப்பாவோட அப்பா தானே அப்படி சொல்லிட்டு நம்ம சன்ஹா அப்பாட்ட கேட்டு, சரி சன்ஹா அப்பா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும். இந்த மாதிரி நேற்று வந்து ஒப்பா எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டாங்க, டெய்லி அவங்களை எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது, என்னது சன்ஹா உங்கள் வீட்டில் சாப்பிட்டானா அப்படின்னு அவர் ஷாக்காக கேட்பாரு. சரிம்மா டெய்லி சாப்பிட்டுட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கஷ்டம் இல்லைனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே ஜோனோட அப்பா இது என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சன்ஹா வந்து ஸ்கூல்லேருந்து வருவானா, உடனே நம்ம ஜோன் ஓடி போய்ட்டு ஒப்பா ஒப்பா வாங்க நம்ம ஒன்றா சாப்பிடலாம், அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா உட்காந்து க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. அப்போ வந்து ஜோனோட அப்பாவுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அந்த லேடி இருக்காங்களே, டேட் வந்தாங்களே அந்த லேடி தான் கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், நான் யூஸ்வலாக ஹெல்ப் கேட்க மாட்டேன், பட் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கேட்குறாங்க, நமக்கு அது காட்டல. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட ஹேர் சலூன் வந்து செல் பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்லாம் நான் திருப்பி தந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜோனோட அப்பாவும் அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த குழந்தை வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பப்ளியாக இருந்தாலும் அந்த குழந்தை வெளியே சோகமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜோனோட அப்பா போயிட்டு கேட்பாரு, ஏன்ப்பா வெளியே எப்படி குளிர்றது, வெளியே நிற்கிறேன் போது, இல்லை அம்மா கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் வருவீங்க, நான் தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அந்த குழந்தை சொல்லும். அப்போ வந்து நம்ம ஜோனோட அப்பா வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பார் போல். அப்போ அவங்க ஆண்டி வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த ஆண்டி வீடியோ ரொம்ப மெஸ்ஸியாக பயங்கர மோசமாக இருக்கும். இவருக்கு ஒன்றுமே புரியாது, இந்த மாதிரி இடத்துல எப்படி இந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க போனாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க ஆண்டி வருவாங்க. எங்கள் அக்கா சொன்னால் சாரி வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் சாரின்னும் போது, இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவரும் சொல்லுவார். அப்புறம் அவரும் சாரி சொல்லுவார், உங்கள்கிட்ட கேட்காம உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்குன்னு. அப்போ அந்த ஆண்டி வந்து சொல்லுவாங்க, நான் பார்க்கலனாலும் அவனே வளர்ந்துக்கிறான், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை தான், அவனே சாப்பிட்டுக்கிறான், அவனே வளர்ந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஜோனோட அப்பா கேட்பாரு, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா அவங்க அம்மா வர வரைக்கும் அவனை நானே பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஆண்டி ஷாக் ஆயிடுவாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னும் அந்த குழந்தை இருக்காலும் அவன் போயிட்டு ஜோனோட அப்பா கையை பிடிச்சிட்டு உட்காந்துப்பான். இப்போ நம்ம சன்ஹாவோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம சன்ஹாவோட ரூமுக்கு போயிட்டு அந்த நோட் புக்கில் இருக்க அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வச்சுடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சன்ஹாவோட அப்பா வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க பாட்டுக்கு நட ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ஃபேமிலி ஃபோட்டோ வச்சிருந்தால சன்ஹா, அந்த ஃபேமிலி ஃபோட்டோ நல்லா கிழிச்சு போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்பா கத்துவார், இது சன்ஹா வச்சிருந்த ஃபேமிலி ஃபோட்டோவா, எதுக்கடி கிழிச்சுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அவ்வளோதான் அந்த லேடி பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னால் இன்னுமே ஏற்றுக்க முடியல நம்ம குழந்தை இறந்ததை, ஆனால் நீங்கள் என்னென்னா ஜாலியாக இருக்கீங்க. சன்ஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அவன் கீழ் வீட்டு அந்த நெய்பர் கொடுக்குற சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக சிரிச்சு விளையாடிட்டு இருக்கான், எனக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல, என் பொண்ணு இறந்தது காரணமே அவன் தான் அப்படின்னும் போது இவங்க அப்பா கத்துவார். சன்ஹாவோட அப்பா லூஸ் மாதிரி பேசாத, ஒரு 8 வயசு குழந்தை எப்படி காரணமாக முடியும், அவன் கூட இருந்தால் அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனால் தான் என் பொண்ணு செத்து போனான், அவன் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், அவன் சந்தோஷமாக சூடான சாப்பாடு சாப்பிட்றான், நான் இங்கே சாப்பிடாம இருக்கேன், அவன் சூடாக சாப்பிட்றான், அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கும். சன்ஹா வந்து வெளியே டோர்லேருந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயங்கரமாக அழுவான்.
அப்புறம் சன்ஹா ஓடி வந்து அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவான். அம்மா நான் இனிமேல் அந்த வீட்டுக்கே போக மாட்டேமா, அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் விளையாட மாட்டேமா, நான் சிரிக்கவே மாட்டேமா, இதுக்கப்புறம் நான் எந்த சூடான சாப்பாடும் சாப்பிட மாட்டேமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா நீங்கள் அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா அந்த குழந்தை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணும். ஆனால் அந்த அம்மாக்காரர் என்ன பண்ணுவா தெரியுமா, அப்படியே அந்த குழந்தை கையை தள்ளி விட்டு அவள் படு ரூம் போயிடுவா. எனக்கு செம கடுப்பாச்சு இந்த சீன் பார்க்குறப்போ. இங்கே நம்ம ஜோனோட வீட்டில் வந்து பார்த்தா அந்த பையனை கூட்டு வந்துடுவார் ஜோனோட அப்பா. ஜோனுக்கு சுத்தமாக பிடிக்காது, வெளியே இந்த வேடிக்கை பார்த்துட்டு எதுக்கு இவரை கூட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நம்ம ஜோனோட அப்பா வந்து இதை இங்கே இதுவும் ரூமாக மாற்றிக்கலாம், இங்கே வந்து பெட் போட சூப்பராக இருக்குமோ அந்த குழந்தை சொல்லும், இல்லை எங்கள் அம்மா தான் சீக்கிரம் வந்துருவாங்க, இந்த சரி உங்கள் அம்மா வர வரைக்கும் இங்கே பெட்லாம் போட்டு நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. உடனே அங்கிள் நான் வேணா உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டுமா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு அந்த குழந்தை கியூட்டாக கேட்கும். உடனே தாராளமாக நீ கூப்பிட்டுக்கலாம், உங்கள் அம்மா வர வரைக்கும் நானே உங்கள் அப்பாவாக இருக்கேன், நீ அப்பானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரா. இதெல்லாம் ஜோன் கேட்டு சமக்கடுப்பு வரும். அப்பாவா, இல்லை அவர் என்னோட அப்பா, நீ அப்பான்னு கூப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வருமா. உடனே அவங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டு இப்போ ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த குட்டி பையன் நம்ம ஜுவான் அப்புறமேட்டுக்கா ஜுவானோட அப்பா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பையன் நல்லா சாப்பிடுவான். அந்த பையன் பேர் ஹேஜுன். ஓகே, இனிமேல் நம்ம ஹேஜுன் கூப்பிடலாம். ஹேஜுன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம ஜுவான் அதை பார்த்து செம்ம கடுப்பில் இருப்பா, எதுக்கு இந்த பையனை கூட்டு வந்தீங்க, எனக்கு உங்கள் பிளான்லாம் தெரியும், இந்த பையனுக்கு அடுத்து அவங்க அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க, அப்படி தானே நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ண போகிறீங்க, அப்படி தானே, எனக்கு பிடிக்கல, இவனை ஒழுங்காக வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவான் குழந்தை கத்திகிட்டே இருக்கும். அவ்வளோதான் கடுப்பாய் தரையில் படுத்து உருள ஆரம்பிச்சிடும், வேண்டாம் இவனை போக சொல்லுங்கனாலும். இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து ஜுவான் வந்து சன்ஹா கிட்ட பேசிகிட்டு இருப்பாள். இந்த மாதிரி வந்து ஒப்பா நீங்கள் ஏன் சாப்பிட வர மாட்டேன்றீங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படிலாம் கூப்பிட்டு இருக்கும்போது சன்ஹா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ நான் சாப்பிட கூப்பிடாதானே, இதுக்கப்புறம் வரவே மாட்டேன், இதுக்கப்புறம் பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து சன்ஹாவோட அம்மா நல்லா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்படியே சோகமாக வெளியே போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு வந்து ஜுவான் என்ன பண்ணுவா, ஆண்டி எதுக்கு சன்ஹாவை எங்கள் வீட்டுக்கு கூட மாட்டேன்றீங்க, சன்ஹா ஒப்பா என் கூட சாப்பிடலாம்ல, ஒப்பா என் கூட விளையாடலாம், ஒப்பா என் கூட விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குழந்தை கேட்டே இருக்குமா. உடனே இவங்க பாட்டுக்கு ஒரு நிமிஷம் நின்று ஒப்பாவா அப்படின்னு, ஆமாம் என்னோட ஒப்பா அவர் எங்கள் வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா உன்னோட ஒப்பாவா, சரி அப்போ நீ இதுக்கப்புறம் அவனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போவாங்க. சன்ஹாவுக்கு புரியுது இவங்க விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அவங்க கையை பிடிக்கும். ஆனால் அந்த லேடி பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அவங்க போனதுமே சன்ஹா பயங்கரமாக அழுறா. ஆனால் ஜுவான் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கா, ஒப்பா அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ஜம்ப் பண்ணி ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்ம சன்ஹா செம்ம அழுவான். இப்போ வந்து மொத்தத்தில் இப்போ நம்ம ஜுவான் வீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. ஜுவான், அதுக்கப்புறம் சன்ஹா, அதுக்கப்புறமேட்டுக்கா டேஜூன். இவங்க 3 பேர் ஒன்றா தான் இப்போ வளர்றாங்க. அப்போ நம்ம ஜுவானும் வந்து டேஜூனும் வந்து பயங்கர ஜாலியாக விளையாட்டே இருப்பாங்க. இவங்களுக்குலாம் விளையாடுறது பிடிக்கும். ஆனால் நம்ம சன்ஹா வந்து எப்போ பார்த்தாலும் படிப்பு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவே இருப்பான் அந்த பையன். அப்போ இவங்களுக்கு எல்லாருமே இவங்க 2 பேருமே சன்ஹா ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஃபுட் வாங்கி கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான். அப்படியே நாளாக எல்லாரும் வளர்ந்துடுறாங்க. எல்லாரும் வளர்ந்து போய் பெரியவங்களாகிட்டாங்க. ஓகே, ஸ்கூலிங் போகிறாங்க, ஹை ஸ்கூல் போகிற அளவுக்கு பெரியவங்களாகிட்டாங்க. அப்போ இப்போவுமே வந்து நம்ம ஜுவான் வந்து இன்னும் குழந்த மாதிரி தான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிஸ்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவளை பார்த்துக்குறாங்க. ஓகே, அப்போ அவளுக்கு டை கூட கெட்ட தெரியாது. அப்போ சன்ஹா வந்து எத்தனை தடவை உனக்கு சொல்லி தரது, எனக்கு ஒரு நாள் தான் சொல்லி தரேன்னு சொல்லி டை கட்டி விடுறாரு அவளுக்கு. இப்போ எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம சன்ஹா, டேஜூன், ஜுவான், அதுக்கப்புறம் ஜுவானோட அப்பா, சன்ஹாவோட அப்பா, இவங்க 5 பேரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜுவான் சொல்கிறா, இல்லை நான் சொன்னதை பற்றி எல்லாம் யோசிச்சிங்களா, நம்ம வந்து அடாப்ஷன் கான்ட்ராக்ட் போடணும்னு சொன்னால எல்லாரும் யோசிச்சிங்களா, ஓகே உங்களுக்குலாம் அப்படின்னும் போது நம்ம ஜுவானோட அப்பாவும் வந்து சன்ஹாவோட அப்பாவும் சொல்லுவாங்க, யாருக்கு அப்பா யாருக்கு அம்மான்னு சொல்லி கொஞ்சம் சொல்கிறியாமா, ஃபேமிலியாக இருக்கணும்னா வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டாட்டர் ஆர் சன் இந்த மாதிரி இருக்கணும், யாருக்கு டாட்டராவா யாருக்கு சன்னாவா, எப்படி இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குது, எப்படி நம்மளால் வந்து அடாப்ஷன் கான்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அடாப்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது ரொம்ப முக்கியம் என் லைஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாட்டா.